பருப்பு சாதம் செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுப்புல குக்கர் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கு வந்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வரமிளகாய். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். நான் இன்னைக்கு வந்துட்டு 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு பருப்பு, 1/2 கிளாஸ்ல 1/4 கிளாஸ் தான் பருப்பு எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தான் பருப்பு சாதம். சூப்பராக இது தொட்டுக்க வந்துட்டு நாங்கள் முட்டை ஆம்லெட். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் நிறையவே சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளியும் சேர்த்துப்போம். தாளிக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்துட்டு நான் இன்னைக்கு 1.5 கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். மொத்தம் 2 கிளாஸ். அதுக்கு ஒரு 4-5 கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம். 6 ஊற்றிக்கோமா, குறைவா தான் 6 கிளாஸ். இது கூட இப்போ மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். சொல்லவா, சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. தண்ணி எல்லாம் கொதி வரட்டும். உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம அரிசி பருப்பு வந்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துப்போம். கொதி வரட்டுமாப்பா? சரி சரி. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி பருப்புமே ரெண்டுமே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. பருப்பு சாதத்துக்கு துவரம் பருப்பு அப்புறம் அரிசி, சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துப்போம். கொதி அடங்கிட்டு அரிசி போட்டோம்னா அடங்கிடுச்சு. அரிசி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சத்துக்கு அப்புறம் நான் தம் போட்டுட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போயே வந்து நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான்ப்பா, சுற்றி தம் போட்டுடுறேன். ஓகே, போடுங்க. போங்க, போய் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். உங்களுக்கு டைமண்ட் நெக்லஸ் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கருப்பா தர்றேன்டானா பாப்பா, சுத்தி ரொம்ப கருப்பா தர்றேன். மதிய சமையல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதம், முட்டை ஆம்லெட். என்ன பாதம்? எப்படி இருக்கு சாப்பாடு ஹரி? நல்லா இருக்கா? செம டேஸ்ட். சித்திக்கு இது மாதிரி வாங்கி தரியா ஹரி? பெரிய பிள்ளையாயி இது எங்கடா வாங்கின சித்தி? வாங்கலடா ஹரி, போட்டு தாண்டா பார்த்துட்டு வந்தேன். சொல்லு, வாங்கி தரியா சித்திக்கு பெரிய பிள்ளையாயி? சொல்லு. கம்ப்யூட்டர் எங்கே வாங்கணும்? எல்லாம் அடகு வச்சு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த நகையை நம்ம வாங்கவே இல்லையே. வாங்கினா தானே
அந்த நகை நம்ம வாங்கலடா ஹரி, போட்டு பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். பைய வந்து இந்த கிளாக்கு கொடுத்தாங்க, அதுதான் இந்த சித்தி அழகாக போகிற மாதிரி கடவுள அங்கே இதுதான் கொடுத்தாங்க அந்த கடையில். சாப்பாடு நல்லா இருக்கா இல்லை பொய் சொல்றியா ஹரி? சொல்லு, திரும்ப சொல்லு. சரி உண்மையாக சொல்லு, சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ஹரி தான் உண்மையாக சொல்லுவான். சொல்லிட்டு தங்கம்ல நல்லா இருக்கா? எப்பா தண்ணி குடிங்க, விக்கல் வருது. யார் திட்டுறா சித்தப்பாவை? யாரும் நினைக்கிறாங்கடா ஹரி, யார் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை இல்லை யாரும் நினைக்கிறாங்க. நினைக்கிறேன். யார் மாமா நினைக்கிறா? அது அமுச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. நீங்கள் இதில் இந்த வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுருந்தீங்கல்ல, யார? நான் தான் திட்டுறானாமா. ஹரி நீ அப்போ பிறக்க வேலையாண்டி தங்கம்ல, அதனால தான் அந்த ஃபோட்டோவில் இல்லை. இல்லை அப்போ எல்லாம் ஹரி பிறக்கல. சரி சாப்பிடுங்க. அப்புறம் வேற என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒரு ஆம்லேட் தான்ப்பா, எனக்கு தான்ப்பா அடுப்பில் இருக்குது. இந்நேரம் கறியும் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. சரி சாப்பிடுங்க. சித்தப்பா வேர்க்கடலை வாங்கியிருக்காங்க, சாயந்தரம் வைப்போம். என்ன புதுசு புதுசாக பொருளே கிளப்புறீங்க? சித்தி எங்கே வைரம் வாங்கினேன், எங்கே வெள்ளி டம்ளர் வாங்கினேன். அங்கே வீடியோ எடுக்க நம்ம இப்போ கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்தோம், அவ்வளவுதான். ஆமாம் நம்ம வெள்ளி டம்ளர் வாங்கினேன். இதெல்லாம் யார் சொல்லுது இந்த பொருளே? எப்போ நான் சொன்னேன்? அப்போ ஹரிக்கு சாப்பாடு வைங்க. அப்பெல்லாம் போங்க, ஒரு பொருளே கிளப்பி விடுவோம்ப்பா. இந்த வெள்ளி டம்ளரை பாருங்க, இதான் வெள்ளி டம்ளர். வெள்ளி சொம்புடாது, சொம்புடா ஹரி.